ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆ, இந்த வாரம் நம்ம நாம ஜெபம் நாம ஜெபம் பண்ணுவதற்கு தேவையான தகுதிகள் என்ன? தகுதிகள் என்ன? அதாவது நல்ல ஒரு சிறந்த முறையில் எந்த ஒரு ஹம், மன மன முகத்தை ஒருமுகப்படுத்தி நாம் நம்ம கடவுளுடைய பெயரை கீர்த்தனம் பண்ணுவது. ஸ்ரவணம் கீர்த்தனம் முதல்ல இருந்து ஸ்ரவணம்க்கு அப்புறம் கீர்த்தனம் தான் முக்கியமானதுன்னு பார்த்துருக்கோம் நவநீத பக்தி. அதற்கு தேவையான தகுதிகள் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம இந்த பக்தி யோகம் பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஸ்லோகங்கள்லாம். ஆம், பக்தி யோகம் பகுதியில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு, மச்சித்தா மத்கத பிராணம் போதயந்த பரஸ்பரம் கதயந்த ஆம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு பார்த்தோம். மஸ்சித்த பக்தர்கள் பக்தர்கள் எப்படி அவருடைய அஹ், அவருடைய மனது, அவருடைய எண்ணங்கள் மனது எப்பொழுதுமே கிருஷ்ணரில் நிலைத்திருக்கின்றன. அவருடைய பிராணம், அவருடைய முழு வாழ்க்கையே கிருஷ்ணருக்காண்டி அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அவங்க எப்படி ரெண்டு பக்தர்கள் சந்தித்து கொண்டார்கள்னா, அவங்க கிருஷ்ணரை பற்றி பேசுவதிலும் அவரை பற்றி ஒருவருக்கு ஒருவர் போதனை செய்து கொள்வதிலும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா திருப்தி அடைகின்றார்கள் மற்றும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம். போதையந்த பரஸ்பரம் கதையந்திச்சா மாம் நித்தியம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தோம்னா 9வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்தில் சதத்த கீர்த்தயந்தோ மாம் எதந்தஷ்ட திருதவிருத்தாக நமஷ்யந்தஷ்ட மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தே. பக்தர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய மகிமைகளை பற்றி ஜெபம் செய்து கொண்டிருக்காங்க. ஜெபம் செய்துட்டு இருக்கணும். அப்படி அப்படி இருந்துட்டு அவங்க ஒரு மிகவும் ஆம், மிகவும் ஒரு தீர்மானத்துடன் கிருஷ்ணர் முன்னாளுக்கு அவருக்கு ம், ம், வணங்குவது அவரை வணங்குவது தொடர்ந்து எப்பொழுதும் எப்பொழுதும் அவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், பக்தியில் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பக்தர்கள் எப்படி அவங்களால அப்படி பண்ண முடியுது? பக்தர்களால் எப்படி சதத்தம் கீர்த்தயந்தாமாம் எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய நாமங்களை ஜெபம் செய்து கொண்டிருப்பது. கீர்த்தனம் எப்பொழுதும் கீர்த்தனத்தில் எப்படி ஈடுபடு? கீர்த்தனம்னா நாம ஜெபம் மட்டும் கிடையாது. அவருடைய புகழ்களை பற்றி பேசுவது, அவருடைய மகிமைகளை பற்றி பேசுவது, அவருடைய லீலைகளை பற்றி பேசுவது, அவருடைய குணங்களை பற்றி பேசுவது, அவருடைய ரூபத்தை பற்றி பேசுவது எல்லாமே கீர்த்தனத்தில் அடங்கும். அதனால கீர்த்தனம் சங்கீர்த்தனம்னா நம்ம சேர்ந்து பண்ணுவது, கீர்த்தனம்னா தனியாகவும் பண்ணலாம், சேர்ந்து பண்ணலாம். இப்படி பக்தர்கள் அது மாதிரி எப்பொழுதும் செய்ய முடிகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வகுப்பை நான் சூஸ் பண்ண முக்கிய காரணம் ஆம், இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதரித்த நாள் வருகின்றது. சைத்தன்ய மகாபிரபுவின் அவதரித்த நாள் வருகிறது. அப்புறம் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம். சரி, அதனால் இன்னைக்கு அதை பற்றி பேசலாம். சைத்தன்ய மகாபிரபு யார் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தியை ஆம், எப்படி பரப்புவது, கிருஷ்ண பக்தியை பரப்புவது, அதற்காண்டி அவர் வந்தார். அவர் கிருஷ்ணருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. கிருஷ்ணரே தான் சைத்தன்ய மகாபிரபு வந்திருந்தார். எப்படி பண்ணுறது? இப்போ உதாரணமாக ஒரு பையன் நமக்கு ஸ்கூலில் சரியாக எழுத தெரியல. எனக்கு தெரியலனா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த டீச்சர் அந்த பையனோட புக்கை வாங்கி இப்படி தான் ஏ எழுதணும், பி எழுதணும், சி எழுதணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தராக ஒரு அந்த மாதிரி ஒரு 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 ரகசியமான ஒரு அவதாரம், ஒரு ஒரு பக்தராக அவதாரம் எடுத்தார். ஸோ அப்போ நம்ம அவரை சாதாரண மனிதராக நினைக்கக்கூடாது.
வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான். அவர் வந்து எப்படி வந்து கிருஷ்ணர் பக்தி நமக்கு நமக்கு வந்து வர வேண்டும் அப்படின்னா வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை வந்து நம்ம வந்து கவனமாக படிக்க வேண்டும். அஹ் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை சொல்லிக் கொடுத்தாரு. பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கும்போது வந்து என்ன சொன்னார்னா, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் சரணம் பிரஜா அப்படின்னாரு. எல்லா விதமான அஹ், தர்மங்களை விட்டுவிட்டு என்னிடம் சரணடைவாய் அர்ஜுனா அப்படின்னாரு. அது வந்து அவர் வந்து ஒரு கண்டிஷன் வச்சார். என்ன கண்டிஷன்? என்னிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து நம்ம வந்து கிருஷ்ணனிடம் சரணடைவதற்கு வந்து நம்ம தயாராக இல்லை. தயாராக இல்லை. அதனால வந்து என்னன்னா வந்து அஹ், எதுக்காண்டி வந்து நான் வந்து இந்த கிருஷ்ணனிடம் சரணடையணும் அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்து கடவுள் வந்து கிருஷ்ணன் வந்து மறுபடியும் தோன்றினார். மறுபடியும் தோன்றி என்ன பண்ணார்னா, இந்த வந்து அவருடைய டிவோட்டியாவே, அவருடைய பக்தராகவே, கிருஷ்ண பக்தராகவே தோன்றினார். பக்ஷனா தோன்றிருக்கும் போது வந்து அப்படி வந்து என்ன பண்ணாருன்னா வந்து எப்படி வந்து கிருஷ்ணனிடம் சரணடைவது, சரணடைவது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருப்பதற்கான சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். ஸோ ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து ஒரு தர்மா இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து ஒரு தர்மா இருக்கு. இப்போ சத்திய யுகத்தில் வந்து நம்ம வந்து யுக தர்மா அப்படிம்பாங்க. சத்திய யுகத்தில் வந்து என்ன யுக தர்மா அப்படின்னா வந்து ஆம், தியானம் பண்ணுவது, விஷ்ணு நிலம் தியானம் பண்ணுவது. திரேத்த யுகாவில் வந்து என்ன பண்ணுறதுன்னா வந்து யாகங்கள் செய்வது, யாகங்கள் செய்வது. துவாபர யுகாவில் வந்து நம்ம வந்து கடவுள் வழிபாடு, அந்த மிகவும் வந்து விமர்சையாக கடவுள் வழிபாடு பண்ணுவது. அதே மாதிரி வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய நம்ம கலியுகம், கலியுகத்தில் வந்து என்ன ஒரு இதுன்னா வந்து இதெல்லாம் வந்து மிகவும் வந்து கடினமான முயற்சி நமக்கு. ஏன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து மந்த புத்தி. மந்த புத்தியில் இருக்கும்போது அது எப்படி நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து நமக்கு வந்து ஏற்ற முறை எப்படின்னா வந்து சங்கீர்த்தன இயக்கியம். சங்கீர்த்தன இயக்கியம், ஹரிநாமம், ஹரிநாமத்தினுடைய சங்கீர்த்தனம். அதுதான் வந்து நமக்கு வந்து இந்த கலியுகத்தில் வந்து உள்ள யுக தர்மம். யுக தர்மத்தின் பின்பற்றுவதன் மூலமாக நம்ம வந்து மறுபடியும் வந்து கடவுளுடைய திருநாட்டிற்கு செல்லலாம். அதுதான் வந்து யுக தர்மம். தி- சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்படி வந்து யுக தர்மத்தை பின்பற்றுவது, யுக தர்மத்தை பின்பற்றுவது அப்படிங்கிறத வந்து வந்து அவர் வந்து அதன் மூலமாக எப்படி வந்து நம்ம வந்து சரணடைவது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து வழிமுறைப்படுத்தி காண்பிப்பதற்காண்டி தான் தோன்றினார். அது மட்டுமல்ல வந்து அவர் வந்து கிருஷ்ண பிரேமையை வந்து ம், எந்த ஒரு தகுதியையும் பார்க்காமல் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் வந்து வழங்கினார். அவர் வந்து இப்ப வந்து நமக்கு வந்து இவன் வந்து பாவம் செய்தவனா, பாவம் செய்யாதவனா, தகுதி உள்ளவனா, இல்லாதவனா, அது மாதிரி எந்த ஒரு தகுதியும் பார்க்காமல் எப்படின்னா வந்து இப்போ வந்து மழை பெய்யுதுன்னா வந்து மழை வந்து எல்லா இடத்துலையும் சீராக பெஞ்சிட்டு இருக்கு. அப்~ அது வந்து ஒரு கிருஷ்ணனுடைய கருணை அப்படின்னா வந்து சைத்தன்ய மகாபியுடைய கருணை அப்படின்னு பார்த்தா வந்து நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி கடியில் போயிருந்தோம்னா வந்து ஒரே நேரத்தில் வந்து அப்படியே தண்ணி அப்படியே கொட்டுது. அது மாதிரி அவருடைய கருணை. அவருடைய கருணை வந்து அந்த நீர்வீழ்ச்சி போன்று. அதுபோல் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருடைய கருணையை வந்து எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் எல்லாருக்கும் வந்து வந்து வழங்கி கொண்டிருந்தார். இந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்த்தா வந்து அவருடைய போதனைகள் வந்து ஆஹ், அவர் வந்து எந்த பெரிய புத்தகங்கள் எழுதலை. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை வந்து 700 ஸ்லோகங்கள் சொன்னார், அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அவர் சொன்னது வந்து மொத்தம் வந்து 8 ஸ்லோகங்கள் தான். சிக்ஷாஷ்டகம் அப்படின்னு சொல்லி வந்து அவருடைய ஸ்லோகங்கள் வந்து 8 தான். ஆனா அந்த ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த அவருடைய அந்த 3வது ஸ்லோகம், சிக்ஷாஸ்தகத்தினுடைய 3வது ஸ்லோகம். மற்றும் அதை வந்து அவருடைய பக்தர்கள் வந்து எவ்வாறு பின்பற்றினார்கள், எவ்வாறு பின்பற்றினார்கள் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனுடைய சிக்ஷாஸ்தகத்தினுடைய 3வது ஸ்லோகம் என்னென்னா வந்து த்ரிநாதபி சுனிச்சேன தரோர் இவ சுகிஷுனா அமானினா மனாதேன கீர்த்தனிய சதா ஹரி. என்ன அர்த்தம் அப்படின்னா, கீர்த்தனிய சதா ஹரி. அப்போ நான் வந்து எப்பொழுதும், சதானா எப்பொழுதும், எப்பொழுதும் ஹரியினுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்து கொண்டிருப்பது. கீர்த்தனிய சதா ஹரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிக்ஷ்டாகம் இதில் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு சொல்கிறார். எப்படி பண்ணுறது? த்ரிநாதபி சுனீச்சேன. த்ரிநாதபி சுனீச்சேனா வந்து முதல்ல வந்து 4 தகுதிகள் சொல்கிறார். 4 தகுதிகள். எப்பொழுதுமே வந்து நாமஜபம் செய்வதற்கான தகுதிகள் என்ன? 4 தகுதிகள். முதல்ல வந்து என்ன பண்ணால் வந்து நம்ம வந்து ஒரு புல் புல்லை விட பணிவாக எண்ண வேண்டும், தாழ்வாக எண்ண வேண்டும். புல்லை விட தாழ்வாக எண்ண வேண்டும். 2வது தகுதி. 2வது தகுதி வந்து என்னென்னா வந்து தரோடிவா சகிஷ்ணானா, சகிஷ்ணா. தரோரிவா சகிஷ்ணானா வந்து நம்ம வந்து ஒரு மரம், மரத்தை விட அந்த பொறுத்துக்கொள்கிற தன்மை நமக்கு வேண்டும். அடுத்து சொல்றது வந்து அமானினான மனா மானதேன. அமானினானா வந்து எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது.
எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது. அப்புறம் வானதேனன்னா வந்து அதற்கு எதிர்மறை. எல்லாருக்கும் மரியாதை செலுத்துவது. எல்லாருக்கும் மரியாதை செலுத்துவது. ஆனா நமக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காம இருப்பது. ஸோ இந்த ஒரு 4 தகுதிகள் சொன்னார். என்னென்ன 4 தகுதிகள்? ஒரு புல்லை விட பணிவாக தாழ்வாக எண்ணுவது. ஒரு மரத்தை விட பொறுத்துக் கொள்கிற சக்தியுடையது. எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது. ஆனால் வந்து அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது. இந்த மாரி ஒரு 4 தகுதிகள் இருக்கும்போது வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து கீர்த்தனிய சதாஹரி. ஹரியினுடைய நாமத்தை வந்து எப்பொழுதும் கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கின்றலாம். இதுதான் வந்து அவர் சைத்தன்ய மகாபிரபு அந்த சிக்ஷாஷ்டகம் அதனுடைய அந்த 3வது அ ஸ்லோகம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த 4 தகுதிகளையும் வந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதை வந்து முக்கியமாக சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள்ல வந்து எவ்வாறு வந்து இந்த 4 தகுதிகள் அம் அவருடைய பக்தர்களால் பின்பற்றப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்ப ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஆங்கில வார்த்தை. அதனுடைய தமிழ்ல வந்து அ தாழ்வு, பணிவு அப்படின்னா வந்து அது வந்து அதுக்கு வந்து ஒரு சரியான அர்த்தம் கிடையாது. தாழ்வுனா வந்து நம்ம வந்து எல்லாரையும் தாழ்ந்திருக்கோம்னு நெனைச்சிட்டு இருப்போம். இன்ஃபீரியர் அந்த மாரி நெனைப்போம். பணிவுனா வந்து அவன் பணிஞ்சு பணிஞ்சு போனா நம்ம வந்து யாரோ நம்ம மேல வந்து நம்மள குட்ட குட்ட பணிஞ்சுட்டே போறது அந்த மாரி நெனைச்சிட்டு இருப்போம். ஆனா ஹியூமிலிட்டிங்கிறதுடைய அர்த்தம் வந்து வந்து அது கிடையாது. அது வந்து என்னன்னா வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து நம்மளுடைய அ ம் கிருஷ்ணருடைய நிலை என்ன? நம்மளுடைய நிலை என்ன? கிருஷ்ணருடைய நிலை என்ன? கிருஷ்ணருடைய நிலை என்ன? நம்மளுடைய நிலை என்ன? அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்வது. அப்படிங்கிற மாரி புரிஞ்சு கொள்ளும்போது வந்து நம்ம வந்து இவ்வளோ ஒரு சின்னது நெனப்போம் நம்ம. பகவான் வந்து எவ்வளவு பெரியவர். நம்ம வந்து எவ்வளோ ஒரு சின்னவர். ம் அப்படிங்கும்போது நெனைக்கும்போது வந்து நமக்கு வரக்கூடிய அந்த அ ஒரு குணம் ஒரு குணம். அதுதான் வந்து ஹியூமிலிட்டி. அத வந்து நம்ம தமிழ்ல வந்து நம்ம பணிவுன்னு சொல்லலாம், தாழ்வுன்னு எதுனாலும் நீங்க நெனச்சுக்கலாம். ஆனா வந்து முக்கியமானதுன்னு நெனைக்கிறது வந்து மத்தவங்களுக்கு பணிஞ்சு போறது, நான் வந்து தாழ்ந்தவன் அப்படின்னு நெனைக்கிறது அது கிடையாது. எப்படி வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து பெரியவர், நான் வந்து அவருடைய தகுதி என்ன? என்னுடைய தகுதி என்ன? அப்படிங்கிறது நான் எந்த ஒரு தகுதியற்றவன், எந்த ஒரு எவ்வளோ ஒரு கீழ்ப்படிந்தவன் அப்படிங்கிற ஒரு நினைக்கிறது. அதுதான் வந்து ஹியூமிலிட்டி. இதுதான் வந்து இந்த 4ல வந்து முக்கியமான வந்து ஒரு தகுதி. எப்படி அத புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வந்து, இப்ப கிருஷ்ணர் வந்து கீதையில சொல்லியிருக்காரு, "அகம் பீஜா பிரதப்பிதா" அப்படிங்கிறாரு. நான் தான் வந்து எல்லாருக்கும் வந்து ம் த எல்லா உயிரினங்களுக்கும் தந்தை. எல்லா உயிரினங்களுக்கும் தந்தை நான் தான் அப்படின்ட்டுருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, "அகம் சர்வஸ்ய பிரபு மத்தக சர்வம் பிரவர்த்ததே" பார்த்தோம் 10வது அத்தியாயத்தில 9வது ஸ்லோகம். நான் தான் வந்து இந்த ஆன்மீக உலகமாகட்டும் சரி, பௌதீக உலகமாகட்டும் இருக்கட்டும் சரி, 2க்குமே வந்து நான் தான் மூலம், நான் தான் மூலம். அப்புறம் வந்து மற்ற தோன்றுபவைகள் அனைத்துமே என்னிடமிருந்து தான் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்புறம் போக்தாரம் ஐக்கிய தபசம் சர்வலோக மகேஸ்வரம். நான் தான் வந்து எல்லா யாகங்களினுடைய அதிபதி மற்றும் அதை அனுபவிப்பவன் மற்றும் எல்லா உலகங்கள், எல்லா எல்லா விதமான இந்த கிரகங்கள் அனைத்திற்கும் நான் தான் உரிமையாளன். உரிமையாளன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த மாரி கிருஷ்ணர் சொல்லும்போது வந்து உடனே வந்து நமக்கு என்ன சொல்லணும்னா வந்து, அ எல்லாமே வந்து நமக்கு வந்து இதுதான் வந்து கிருஷ்ணரை சார்ந்து தான் இருக்கின்றன. ம். ஏதாவது ஒரு விதத்தில் கிருஷ்ணரை வந்து சார்ந்து தான் இருக்கின்றோம். எல்லாமே வந்து கிருஷ்ணருடன் தொடர்பு கொண்டு தான் இருக்கின்றது. தொடர்பு கொண்டு தான் இருக்கின்றது. அப்படிங்கும்போது நம்ம கிருஷ்ணருடைய அந்த ஒரு மகிமையை நம்ம தெரிந்து கொள்ளும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணரை தொடர்பு படுத்தி பார்க்க ஆரம்பிச்சுருவோம். கிருஷ்ணரை தொடர்பு படுத்தி பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அந்த மாரி பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து நமக்கு என்னன்னா வந்து இந்த மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு வளர்ந்துவிடும். பண்பு வளர்ந்துவிடும். அ அந்த மாரி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து தன்னைப் போலவே வந்து அந்த ஒரு அ கீழ்ப்படிதல், அந்த ஒரு ஹியூமிலிட்டி அந்த ஒரு பண்பு வந்துரும். இந்த 4ல வந்து அ பணிவு, ம் அப்புறம் வந்து பொறுத்தல், அப்புறம் வந்து அனைவருக்கும் அனைவருக்கும் மரியாதை கொடுத்தல், மரியாதை எதிர்பார்க்காமல் இருத்தல். இந்த 4 வந்து முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தா அந்த ஹியூமிலிட்டி. அதுதான் வந்து அந்த மீதியுடைய 3 பண்புகள். அதை வந்து நமக்கு வந்து வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கின்றது. உதவியாக இருக்கின்றது. ஸோ எப்படின்னா வந்து இப்போ வந்து நமக்கு கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து கிருஷ்ணரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா வந்து ஒரு 4 விதமாக தெரிந்து கொள்ளலாம். அவருடைய நாமம், ரூபம், அவருடைய குணங்கள் மற்றும் லீலைகள். அவருடைய அ நாமம், அவருடைய அந்த பெயர். அப்புறம் ரூபம்னா அவருடைய ரூபங்கள், குணங்கள் மற்றும் லீலைகள். அந்த 4ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அவருடைய நாமத்தை நினைச்சா வந்து
மற்ற 3மே வந்து அதை வந்து நமக்கு தன்னை போல நினைக்க தோன்றும். தன்னை போல நினைக்க தோன்றும். நம்மளுடைய கிருஷ்ணனுடைய இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து தாமோதர் லீலை. அவர் வந்து தாமோதர் லீலை வந்து நம்ம வந்து தாமோதர் அப்படிங்கிற ஒரு பேர் கேட்டால் உடனே வந்து நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவருடைய அந்த ரூபம். அந்த தாமோதர் லீலையில வந்து அவர் கிருஷ்ணன் வந்து எந்த மாதிரி ஒரு அவருடைய ரூபத்தில் இருந்தார். அப்புறம் அவர் வந்து என்னென்ன அவருடைய அந்த பண்புகள், எப்படி வந்து அவர் வந்து பக்தர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டார். பக்தர்களுடைய அன்புக்கு யசோதரனுடைய அந்த கயிற்றால் இல்ல, அந்த பக்ஷோதரனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு எப்படி கட்டுப்பட்டார். அப்புறம் வந்து அவருடைய அந்த முழு லீலைகள், எதற்காண்டி அந்த லீலை பண்ணாரு. அவ்வளவுமே நமக்கு ஞாபகம் வரும். அதே மாரி வந்து நமக்கு வந்து அந்த நாமத்தின் மூலமாக எப்படி அதெல்லாம் மீதியெல்லாம் தொடர்பு படுத்த முடிகின்றதோ, அதேபோல் வந்து நமக்கு வந்து அந்த ஹியூமிலிட்டியின் மூலமாக அதை நம்ம வந்து வளர்ப்பதன் மூலமாக நம்ம வந்து மத்த 3மே மத்த 3மே வந்து நமக்கு வந்து அம் ம் அதை வந்து நமக்கு வந்து அந்த பொறுமை, மரியாதை எதிர்பார்ப்பது, மரியாதை எதிர்பார்க்காமல் இருப்பது, அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது. அதே அந்த குணங்கள் அது மட்டுமல்ல, கருணை, நன்றிக்கடன் மற்றும் என்னமோ ஏகப்பட்ட குணங்கள் குணங்கள் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அந்த ஹியூமிலிட்டி அந்த அந்த அதனால வந்து நமக்கு வந்து வளர முடிகின்றது. ஸோ, அதனால அதுதான் வந்து முக்கியமான இதில வந்து நான் குணம். ஒ அதுக்கு ஒரு பக்தர் ஒரு ஒரு மூத்த பக்தர் வந்து எப்பயுமே வந்து என்ன நினைப்பாருன்னா வந்து, எவ்வளவுதான் அவர் வந்து பக்தியில் முதிர்ச்சி அடைந்தாலும் வந்து அவர் வந்து, நான் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் இல்லை. எந்த ஒரு தகுதியும் இல்லை. எனக்கு வந்து கிருஷ்ணன் மேல வந்து பிரேமையே இல்லை. கிருஷ்ண பிரேமையே இல்லை. அப்படிதான் நினைப்பார். உதாரணத்துக்கு வந்து ராதாராணி. ராதாராணி வந்து இருக்கிறதிலேயே வந்து பக்தர்களே வந்து மிகச்சிறந்த பக்தர் வந்து பார்த்தா வந்து ராதாராணி. ராதாராணி வந்து சொல்லுவாங்கன்னா வந்து அ நம்ம ஒரு மாரி ஒரு பக்தர பார்க்கும்போது கிருஷ்ணரிடம் வந்து, "கிருஷ்ணா, இந்த பக்தருக்கு வந்து இவ்வளவு பக்தி இருக்கு. அந்த பக்தர் வந்து அ என்னை விட மிகவும் சிறந்த பக்தர். அதனால வந்து நீங்க வந்து இவர வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்." அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணருக்கு வந்து நம்மளுடைய ஒரு சாதாரண பக்தர பார்த்தா கூட வந்து கிருஷ்ணருக்கு வந்து நம்மள வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நமக்கு கோயில்ல வந்து இப்ப பெருமாள் சன்னதியில பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தாயார் சன்னதிக்கு சென்றுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெருமாள பார்க்க போணும். ஏன்னா வந்து நம்ம வந்து தாயார் சன்னதிக்கு போம்போது வந்து இந்த மாரி வந்து நம்ம வேண்டும்போது வந்து அந்த தாயார் வந்து கிருஷ்ணர்ட்ட போய் வந்து பெருமாள்ட்ட வந்து இந்த மாரி இந்த பக்தர் உங்களிடம் சரணடைகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது வந்து கிருஷ்ணருக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. ஸோ முக்கியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ராதாராணி மேல் போல ஒரு மிகச்சிறந்த பக்தை. அவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து, "இல்ல, இல்ல என்னை விட இவங்க சிறந்த பக்தர்" அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து அந்த ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டிங்கிறது வந்து அதுதான். ஸோ இதற்கு சைத்தன்ய மகாபிரபுல வந்து ஒரு முக்கிய உதாரணம் அப்படின்னு பார்த்தா வந்து ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து யாருன்னா வந்து அவர் வந்து மகாபிரபு வந்து அவர வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நாம ஆச்சார்யா அப்படிம்பாங்க. அந்த நாமத்தினுடைய அம் வந்து மிகச்சிறந்த முறையில் வந்து நாம ஜெபம் செய்வது யார் அப்படின்னா வந்து ஹரிதாஸ் தாக்கூர் தான். அவர் தினசரி வந்து 3,00,000 முறை 3,00,000 முறை ஹரே கிருஷ்ணா நாமம். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. 3,00,000 முறை. 3,00,000 முறைன்னா பார்த்தா, அந்த ஒரு ஜெபமாலையில வந்து கிட்டத்தட்ட 192 முறை, 192 மாலை ஜெபம் செய்வார். ஜெபம் செய்து தான் வந்து அடுத்த வேலை பார்ப்பாரு. ஸோ அதுதான் வந்து அவருடைய தினசரி தினசரி வேலை. பார்த்தா கிட்டத்தட்ட 20 மணி நேரம், 22 மணி நேரம் வந்து நாம ஜெபத்தில ஈடுபட்டிருப்பார். அந்த அளவுக்கு அவர் வந்து கீர்த்தனிய சதாஹரி. எப்போ இடைவிடாமல் அவரால் ஈடுபட்டிருந்தார். ஸோ ஒரு முறை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த ஹரிதாஸ் தாக்கூர வந்து சந்திக்க வந்தார். அப்ப பார்த்தா வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்க்குறாரு, அம் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ரொம்ப வந்து வீக்கா இருக்காரு. ரொம்ப வீக்கா இருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்க மாரி இருக்காரு. உடனே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து த த சைத்தன்ய ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை விட ஒரு 40, 35, 40 வயது முதியவர். அவருக்கு வந்து அந்த வயதாகிவிட்டது. உடனே வந்து அப்போனே அவருக்கு ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொன்னார்ன்னா, சைத்தன்ய மகாபிரபுட்ட வந்து பிரபுவே என்னுடைய உடம்பு நல்லா தான் இருக்கு. ஆனா என்னுடைய மனது தான் சரியில்லை அப்படிம்பாரு. மனது தான் சரியில்ல. அப்படியா? எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ஏன்னா வந்து என்னால வந்து என்னுடைய நாம ஜெபத்தை வந்து முழுமையாக முடிக்க முடியவில்லை. முடிக்க முடியவில்லை. அ உண்மையிலே பார்த்தா அவருடைய உடல் தான் சரியில்லாம இருந்தது. வயது வயது முதுமை முதுமை காரணமா. ஆனா அவர் சொல்றாருன்னா வந்து என்னுடைய மனதும், என்னுடைய புத்தியும் தான் சரியில்லை. ஏன்னா வந்து என்னுடைய நாம ஜெபத்தை வந்து சரியாக பண்ண முடிவதில்லை அப்படின்னு சொல்லி. உடனே அதுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஹரிதாஸ் தாக்கூர் நீங்க வந்து இப்போ வந்து மிகவும் முதுமையாகிவிட்டது. எதற்காண்டி வந்து இவ்வளவு முறை நாம ஜெபம் செய்ய வேண்டும்? கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே! கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே! அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆல்ரெடி வந்து நீ வந்து அ முக்தி அடைந்து விட்டால் முக்தி அடைந்தன்னா வந்து போன வாரம் பார்த்தோம். கிருஷ்ணர் வந்து எங்க நாம ஜெபம் பண்ணும்போது, அங்க தான் வைகுண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி. உன்னுடைய அ உன்னுடைய
வாழ்வினுடைய குறிக்கோளை அடைந்து விட்டாய் அடைந்து விட்டாய். அதனால வந்து இப்போ வந்து நீ வந்து உன்னுடைய அந்த நாம ஜபத்தை வந்து இவ்வளவு நேரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் குறைத்துக்கொள் அப்படின்னாரு. உடனே வந்து அதற்கு வந்து இல்ல, இல்ல. உடனே ஹரிதாஸ் தாக்கூர் இல்ல, இல்ல. எனக்கு வந்து என்னுடைய அந்த அந்த ஹியூமிலிட்டி எதனால் வருகின்றது அப்படின்னா வந்து நாமஜெபம் செய்வதனால் தான் வருகின்றது. நாமஜெபம் செய்வதனால் வருகின்றது அப்படின்னா. அ ஏன் அப்படின்னா வந்து அவர வந்து அவர் அவர் வந்து கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில் இருந்தார். அதனால தான் வந்து நாமஜெபம் பண்ண முடியல. உடனே வந்து அவர் வந்து கேட்கிறாரு வந்து, எனக்கு வந்து ஆனா வந்து ஒரு ஆசை இருக்கின்றது. ஒரு ஆசை இருக்கின்றது. எனக்கு அதை மட்டும் வந்து நீங்கள் கொடுத்தீனால் எனக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறார். என்ன அந்த ஆசை அப்படின்னா வந்து, அவர் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவர் வந்து பார்க்கிறார். சைத்தன்ய மகாபிரபுவுடைய லீலைகள் வந்து மிக விரைவில் வந்து முடியப் போகின்றது. முடியப் போகின்றது. அதனால வந்து எனக்கு வந்து என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் உங்களுடைய லீலைகளை இந்த பூலோகத்தில் முடித்துக் கொள்ளும் முன், நான் இந்த உடலை விட்டு நீங்க வேண்டும். என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு நீங்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அது மட்டுமல்ல, அந்த மாரி என்னுடைய உயிர் நீங்கும்போது வந்து, என்னுடைய நாக்கு நாக்கு வந்து நாம ஜபத்தை தவிர்த்துக் கொண்டே, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா அப்படிங்கிற ஒரு நாம ஜபத்தை சபித்துக் கொண்டு, உங்களுடைய பாதங்கள், திருப்பாதங்கள் வந்து என்னுடைய இதயத்தில் வைத்துக்கொண்டு, அந்த நேரத்தில் நான் வந்து உங்களை பார்த்துக் கொண்டே என்னுடைய உயிர், என்னுடைய உடலை விட்டு நீங்க வேண்டும். இதுதான் வந்து என்னுடைய ஒரே ஆசை அப்படிவார். உடனே அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு, அ ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்றீங்க? நீங்க இல்லாட்டி நான் எப்படி இந்த உலகத்துல இருப்பேன்? நான் எப்படி இந்த உலகத்துல இருக்கேன்? உங்களுடைய சங்கமம் இல்லாமல் நான் எப்படி இருப்பது? இதுதான் என்னுடைய உங்களுடைய சங்கம் தான் என்னுடைய ஒரே ஒரு மகிழ்ச்சியானது. அதை ஏன் நீங்க வந்து என்னிடமிருந்து எடுக்கச் சொல்கின்றீர்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட அந்த மாரி சொல்லுவார் சைத்தன்ய மகாபிரபு. அதுக்கு ஹரிதாஸ் தாக்கூர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்ன்னா, "மகாபிரபு என்னை ஏன் மாயையில் வந்து உட்படுத்துகின்றீர்கள்? என்னை ஏன் மாயையில் உட்படுத்துகின்றீர்கள்? உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் பக்தர்கள் இருக்கின்றார்கள். பக்தர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து என்னை விட சிறந்தவர்கள். என்னை சிறந்தவர்கள். பட் நான் வந்து எதற்குமே தகுதி இல்லாதவன். எதற்குமே தகுதி இல்லாதவன்." சொல்லிட்டு வந்து அவர் ஒரு அழகான உதாரணம் குடுப்பார். பிரபுவே ஒரு சின்ன ஒரு பூச்சி, ஒரு சின்ன பூச்சி, ஒரு எறும்பு மாரி ஒரு பூச்சி வந்து இறந்து விட்டால், அத வந்து நம்ம வந்து கவலைப்படுவாங்களா? கவலைப்படுவாங்களா? ம். அது மாரி தான். அப்படி நம்ம வந்து நடக்கும்போது எவ்வளோ ஒரு பூச்சிகள் வந்து நமக்கு தெரியாம வந்து நம்ம வந்து கால் மிதிபட்டு இறக்கின்றன. அதுக்காண்டி நம்ம வந்து யாருக்கு என்னைக்காச்சும் கவலைப்பட்டுருக்கோமா? இல்ல நமக்கு தெரிய தான் செய்யுமா? அது மாரி தான். நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவ்வளோ ஒரு நம்ம வந்து நான் ஒரு பெரியவன், நான் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கேன். நெனச்சிட்டு இருக்கோம். அது வந்து நமக்கு என்னன்னா வந்து நம்மளுடைய கிருஷ்ணரை சார்ந்திருக்கிறதை வந்து நமக்கு வந்து அது வந்து தடுக்கின்றது. கிருஷ்ணரை தடுக்கின்றது. நம்ம வந்து நாம ஜெபத்தை வந்து சிறப்பாக செய்வதற்கு வந்து தடுக்கின்றது. ம். நம்ம எப்போ வந்து நம்மளுடைய அந்த ஒரு அந்த ஒரு அ இன்சிக்னிஃபிகன்ட் பொசிஷன் நான் வந்து இவ்வளோதான் நான் ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்கின்றோமோ, அப்பதான் வந்து நம்ம வந்து நம்ம வந்து நாம ஜெபத்தை ஒழுங்காக செய்ய முடியும். அதுதான் வந்து ஹரிதாஸ் தாகூர் சொல்றாரு. ஹரிதாஸ் தாகூர் வந்து நான் வந்து ஒரு பூச்சி, ஒரு பூச்சியை போன்றவன். அந்த பூச்சியை வந்து நான் வந்து திறக்கும்போது வந்து யாருமே அத பத்தி சட்டை செய்வதில்லை அப்படிங்கிறார். அது வந்து அவருடைய ம், ம், இது மட்டுமல்ல, அவர் வந்து ஆம் ஹரிதாஸ் தாக்கூர்ல நம்ம வந்து பிரம்மதேவர். பிரம்மதேவர் வந்து சொல்லியிருக்காரு. அவரு வந்து நானும் வந்து இந்த மாரி தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. பிரம்மதேவருடைய நிலை என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும். நம்ம வந்து படைப்புகளை பற்றி பார்த்துருக்கோம். படைப்புல வந்து மகாவிஷ்ணு வந்து எப்படி வந்து மூச்சு விடும்போது வந்து எண்ணற்ற ம் அகிலங்கள் தோன்றுகின்றன. எவ்வளோ அகிலங்கள் தோன்றுகின்றன ஒரு ஒரு சாக்கு மூட்டை. ஒரு சாக்கு மூட்டையில வந்து கடுகு. கடுகு வச்சுட்டு அந்த சடுகு ஃபுல்லா கொட்டுனோம்னா எவ்வளவு கடுகுகள் இருக்கும். அந்த அளவுக்கு அகிலங்கள் இருக்கு. அந்த அகிலங்கள் ஒவ்வொன்றிலயும் வந்து கர்ப்போதக விஷ்ணு போறாரு. அந்த கர்ப்போதக விஷ்ணு போனோனே வந்து அதுலேருந்து பிரம்மா வராரு. அப்புறம் பிரம்மா வந்து அந்த 14 லோகங்கள் மற்றும் எல்லாரையும் வந்து படைக்கின்றார். அப்புறம் பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் வந்து கிட்டத்தட்ட வந்து ம் ஆம் ம் 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 ட்ரில்லியன் ட்ரில்லியன் கணக்கான வருடங்கள். அ 311 ட்ரில்லியன் வருடங்கள் கிட்டத்தட்டன்னு சொல்லி பார்த்தோம். அவ்வளோ வருடங்கள் வந்து பிரம்மாவனுடைய ஒரு நாள் வந்து இன்னும் 1000 சத்துருக்கு 1000 திவ்யங்களுடைய சுழற்சி.
அதுதான் பிரம்மாவனுடைய ஒரு நாள்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மா இந்த இந்த படைப்புக்கே வந்து அவர் தான் வந்து என்ஜினியர். அவர் தான் வந்து அவருடைய படைப்பின் கீழ தான் அவர் தான் வந்து இது எல்லாத்தையும் படைச்சவர். அவருடைய கண் இமைக்கும் பொழுது. அவருடைய கண் இமைக்கும் பொழுதுல வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 பிறவிகளா எடுத்துருவோம். நூற்றுக்கணக்கான பிறவிகள் எடுத்துருவோம். அவருடைய ஒரு நாள்ல வந்து நம்ம வந்து கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்தோம். அந்த மாரி இருக்கக்கூடிய பிரம்மாவே வந்து என்ன சொல்றேன்னா வந்து கிருஷ்ணருடைய ஒரு லீலைக்கு அப்புறம் வந்து கிருஷ்ணருடைய அவர் கிருஷ்ணருடைய பப்ப சக்தி என்ன அப்படின்னு சோதிக்கிறதுக்காண்டி அவர் வந்து த ஒரு லீலை பண்ணுவார். அந்த லீலை முடிவுல வந்து கிருஷ்ணர் வந்து எவ்வளோ நம்ம வந்து நம்மளுடைய கீழ்ப்படிந்தவர் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிடுவார். ஸோ அதுதான் நான் வந்து என்னுடைய நிலை அப்படின்னு சொல்லி இந்த அப்படி இருக்கும்போது பிரம்மதேவர் அப்படி நிலைக்கும்போது வந்து நம்மளுடைய நிலை என்ன? நம்மளுடைய நிலை என்ன? நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம தான் வச்சிருக்கோம். அந்த ஒரு நம்மளுடைய நிலை வந்து ஒரு ம் பூச்சியை போன்றது. ஒரு பூச்சியை போன்றது. அதுதான் வந்து கிருஷ்ண தாக்கூர் இங்க வந்து ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு. வந்து ஒரு ஒரு பூச்சி சாகும்போது வந்து நான் வந்து இந்த மாரி இந்த உயிரை விட்டு உடலை விட்டு என்னுடைய உயிர் நீங்கும்போது யாருக்காவது தெரியவாது செய்யுமா? ம். யாருக்காவது தெரியுமா செய்யுமா? ம். ம். அ அ ஆனா ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறார். யாரு அவங்க ஒருத்தர்? எந்த ஒரு உயிர் உடலை விட்டு நீங்கினாலும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். யார் அந்த ஒருத்தர்? பரமாத்மா. பரமாத்மாவுக்கு மட்டும் தான் வந்து நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து ஒவ்வொரு முறை வந்து ஒரு உடலை விட்டு நீங்கும்போது வந்து மிகவும் அதை வந்து சிரத்தையுடன் அதை வந்து எடுத்துக்கணும். பரமாத்மா மட்டும் தான். வேற யாருமே வந்து நம்மளை பற்றி வந்து அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. கவலைப்படுவதே இல்லை. உதாரணத்துக்கு வந்து அ ஒரு ம் 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 ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த ஒரு சாயங்கால நேரத்துலலாம் பார்த்தா வந்து இப்ப சென்னை, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போனா அவ்வளோ ஒரு கூட்டம். அவ்வளோ ஒரு கூட்டம். அந்த மாரி ஒரு கூட்டத்தில வந்து ஒரு பெரிய கம்பெனியினுடைய அ ஒரு முதலாளி உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அவருடைய ஆஃபீஸ்ல இருக்கும்போது வந்து எல்லாரும் வந்து அவர எந்திரிச்சு நிப்பாங்க. எல்லாரும் அவருக்கு மரியாதை குடுப்பாங்க. அந்த ஒரு கூட்டமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவரு போம்போது வந்து அவர யாரும் சட்டை பண்ணவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து என் ட்ரெயின் அடுத்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம்ல போகுது எப்படி போய் பிடிக்கிறது? அப்படிங்கிற ஓர்டர்லாம் கவனமா இருப்பாங்களே தவிர, ஐயோ! சிஇஓ வந்திருக்காரு வழிவிடணுமே அப்படின்னு வந்து யாருமே சட்டை பண்றதில்ல. அதுதான் நம்ம மாரி. நம்ம வந்து நெனச்சுட்டு இருக்கோம், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் நெனச்சுட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய நிலைமை. நம்மளுடைய நிலைமை. எல்லாருமே நம்மள வந்து நான் வந்து த் அவருடைய ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அந்த மாரி ஒரு நிலையில இருந்தாரு. அவர் வந்து அவருடைய ஆசையின் வடிவே சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் உயிரை விட்டு நீங்கும்போது, அவர் முன்னால் தோன்றி அவருடைய அவருடைய முகத்தை பார்த்துக்கொண்டே, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா அப்படின்னு சொல்லி வந்து அவர் நாம ஜபத்தை செய்து கொண்டே வந்து அவர் வந்து உயிரை விட்டார். உயிரை விட்டார். அது மட்டும் இல்ல, அது வந்து அவருடைய உடலை வந்து சைத்தன்ய மகாபிரபுவே சுமந்து கொண்டு சென்றார். சுமந்து கொண்டு சென்றார். ஸோ இதுதான் வந்து அந்த ஹரிதாஸ் தாகூர் வந்து எப்படி வந்து ஒருத்தங்க ஹியூமிலிட்டியா இருக்கணும். எப்படி ஒரு ஹியூமிலிட்டி அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணனுடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறபோது, அப்படி உள்ள ஒரு பக்தரை வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி வழிநடத்துறாங்கிறது வந்து மிகவும் வந்து அழகாக சொல்றார். ஸோ இதே மாரி வந்து இன்னொரு ஒரு லீலை. இன்னொரு லீலை வந்து என்னன்னா வந்து, கேஷவ காஷ்மீரி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு பண்டிதர். ஒரு பண்டிதர் வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த பண்டிதர் அவர் வந்து. அவர் வந்து பார்த்தா வந்து அவர் வந்து சரஸ்வதி தேவியினுடைய பக்தர். மிக சிறந்த பக்தர். மிக சிறந்த பக்தர். சரஸ்வதி தேவியினுடைய பக்தியினுடைய மெச்சி வந்து அவருக்கு வந்து ஒரு வரம் குடுப்பாங்க. என்ன ஒரு வரம் குடுப்பாங்கன்னா வந்து, அவருக்கு தெரியாத சாஸ்திரங்கள், தெரியாத வேதங்கள் எதுவுமே இருக்க முடியாது. அதே மாரி வந்து அவர் வந்து இந்த மாரி ஏதாவது வந்து சொல்லும்போது, வேதங்கள் பற்றி ஏதாவது சொல்லும்போது வந்து சரஸ்வதி தேவி நானே வந்து அவர் பாட்டு பாடும்போது, இந்த புகழை பற்றி ஏதாவது ஒரு கடவுளை புகழ்ந்து பாடும்போது, நானே வந்து உன்னுடைய நாவில் வந்து வந்து அந்த அந்த புகழ்ந்து செல்வேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து சரஸ்வதி தேவியினுடைய அனுக்கிரகம் அவருக்கு இருந்தது. அவர் வந்து வந்து ஆனாலும் வந்து அந்த அனுக்கிரகத்தின் காரணமாக வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பெருமை ஒரு பெருமை இருந்தது. ஒரு பெருமை. நான் தான் வந்து இந்த மாரி சிறந்தவன். என்னை வந்து இந்த மாரி விவாதத்தில் தோற்கடிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை இருந்தது. இது வந்து அந்த ஹியூமிலிட்டிக்கு வந்து எதிர்மறையானது பெருமை. அவன அந்த மாரி ஒரு பெருமையுடன் வந்து அவர் வந்து என்ன சொல்லுவார்ன்னா வந்து அவருடைய இன்னொரு பெயர் வந்து திக் விஜய் பண்டிட். திக் விஜய் பண்டிட்னா திக்னா வந்து எல்லா திசைகள். எல்லா திசைகள் விஜய்னா வெற்றி. எல்லாவித திசைகளிலும் சென்று வந்து அவர் வந்து என்னுடைய விவாதத்தில் ஈடுபடுவதற்கு யாராவது இருக்கீங்களா? எந்த ஒரு பண்டிதர்களாவது என்னுடன் விவாதத்திற்கு வருகின்றீர்களா? அப்படி சொல்லி போட்டிக்கு அழைத்து அனைவரையும் தோற் தோல் தோற்
தோற்றவுடன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஒரு லெட்டர்ல வந்து சைன் பண்ணி குடுக்கணும். இந்த மாரி வந்து நான் வந்து இவர்ட்ட வந்து நான் வந்து தோற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் அவருடைய அந்த ஒரு அவருடைய வந்து அவருடைய அந்த ஒரு ஞானம். ஞானம் வந்து வந்து அளவிட முடியாதது. ஏன்னா சரஸ்வதி தேவிய வந்து அவருடைய நாவல்ல வந்து இந்த மாரி பேசிட்டு இருப்பார். அவர் வந்து இந்த மாரி இருக்கும்போது ஒரு முறை வந்து நவதீப் வந்தார். நவதீப் தான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுடன் இருக்கக்கூடிய இடம். சைத்தன்ய மகாபிரபுவுடைய அவருடைய சந்நியாசத்துக்கு பிறகு கிடைத்த பிறகு தான் சைத்தன்ய மகாபிரபு. அதற்கு முன்னாடி அவருடைய பெயர் வந்து நிமாய். அவர் வந்து ஒரு அ வேப்ப மரத்துக்கு அடியில் தோன்றினார். அதனால அவருடைய பெயர் வந்து நிமாய். வந்து அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு இருக்கக்கூடிய அந்த நிமாய் பண்டிட் இருக்கக்கூடிய வந்து அவருடைய பெயர் வந்து நிமாய் பண்டிட் அப்ப அந்த நேரத்தில. ஆனா அவரும் வந்து பண்டிதராக இருப்பார். எல்லாத்துக்கும் வந்து சமஸ்கிருதத்தினுடைய அந்த கிராமர் அ அதெல்லாம் சொல்லிக் குடுப்பாரு அவரு. அதனால வந்து அவருடைய நிமாய் பண்டிட்னாவே அவர கூப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து இப்ப வந்து நவதீப் வந்து அவர் வந்து ஒரு முறை வந்தார். நவதீப் வந்து ஏகப்பட்ட பண்டிதர்கள் இருக்கக்கூடிய இடம். ஏகப்பட்ட பண்டிதர்கள் இருக்கக்கூடிய இடம். இப்ப எங்கேயாச்சும் வந்து அந்த ஒரு ஒரு கல்வி கற்க, ஒரு ஒரு பண்டிதர்களுடைய இடம் நேரடியா கற்பதற்கு சிறந்த இடம் அப்படின்னா வந்து நவதீப். நவதீப் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்தது இருக்கு. அதுதான் வந்து மாயாப்பூர். இன்னைக்கு வந்து மாயாப்பூர். அ அதுதான் வந்து சிறந்த இடம். ஸோ அங்க வந்து நம்ம வந்து அ ஒரு முறை வந்து அங்க கடைசியா வந்து அவர் போறதுக்கு தயாரா இருந்தார். கேஷவ காஷ்மீரி வந்து. அப்போ வந்து நம்ம வந்து நவதீப் போலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து தயாராகிட்டு இருந்தார். உடனே அவர் வர்றாருங்கிறனோனே எல்லா பண்டிதர்களுக்கும் வந்து பயம் வந்து விட்டது. எப்படி வந்து நம்ம வந்து நவ அவரை வந்து தோற்கடிக்கப் போகின்றோம்? தோற்கடிக்கப் போகின்றோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வரும்போது வரும்போது எப்படி வந்தார்ன்னா, அவர் வந்து சாதாரணமானவர் கிடையாது. அவர் வரும்போது வந்து அவருக்கு வந்து பின்னாடி வந்து அவர் வந்து ஒரு பெரிய தேர்ல வருவாரு. அவர் பின்னாடி பல ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், தேர்கள், தம்பட்டத்தை முழங்கிக் கொண்டு, அப்புறம் அவருடைய அவரை பின்பற்றுபவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள். எல்லாரும் அவர் பின்னாடி வருவாங்க. அ அவ்வளோ ஒரு 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 அந்த ஒரு பரேட், ஒரு 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 ஊர்வலம் வர மாரி தான் வந்து அவர் வருவார். அந்த மாரி வந்தார். உடனே வந்து அ கிருஷ்ணருக்கு வந்து வந்து யாருமே வந்து இந்த மாரி பெருமிதம், கர்வம் கர்வம் கொண்டிருந்தா வந்து அந்த கிருஷ்ணருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. அ பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வந்து அது வந்து ஹியூமிலிட்டிக்கு வந்து எதிர்மறையானது. உடனே வந்து அவர் வந்து எப்படி வந்து இந்த கர்வத்தை அடக்குவது? எப்படி கர்வத்தை அடக்குவது? அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருப்பார். மறுபடியும் இந்த மாரி ஒரு விவாதம், ஒரு டிபேட் அந்த மாரி வச்சு நம்ம வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து அவருடைய அ விவாதத்தில் அவரை வந்து வென்றால், அவருடைய அந்த இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு அந்த ஒரு பெயர், அந்த ஒரு பெயர்னால வந்து அவர் வந்து சுக்கு நூறாக நொறுங்கி விடுவார். சுக்கு நூறாக நொறுங்கி விடுவார். அதனால வந்து எப்படி வந்து அவரை வந்து மரியாதையுடன் நடத்தி மரியாதை அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அது வந்து இன்னொரு பண்பு. மரியாதையுடன் நடத்தி, அவருடைய கர்வத்தை எப்படி அழிப்பது? அவருக்கு வந்து எப்படி வந்து அந்த ஹியூமிலிட்டிங்கிறத வந்து சொல்லிக் கொடுப்பது? அ அப்படிங்கிறது வந்து அதுதான் சைதன்ய மகாபிரபு நினைத்துக் கொண்டிருந்தார். எப்படி நினைத்துக் கொண்டிருந்தார்? அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும்போது நிமாய் பண்டிட். அப்போ வந்து நிமாய் பண்டிட் வந்து அவருடைய நிமாய் பண்டிட் வந்து சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கிறது. கிராமர் அது சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் வந்து அவருடைய முக்கியமான ஒரு வேலையா இருந்தது. அவருடைய பக்தர்கள் நடுவில், அவருடைய மாணவர்களினுடைய நடுவில் கங்கை யினுடைய கரையில வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ வந்து கேஷவ காஷ்மீரி வந்து அந்த பக்கம் வந்து வந்துட்டு இருந்தார். வந்துட்டு இருந்தோனே உடனே வந்து என்ன பண்ட்டான்னா வந்து கேஷவ காஷ்மீர் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தோனே, அம் அவர் பார்த்தோனே அவரை வணங்கினார். முதல்ல வந்து அவருடைய அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது. அனைவருக்கும் மரியாதை செலுத்த அவரை வந்து வணங்கினார். வணங்கிட்டு வந்து அவருடைய அ அ நீங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு பண்டிதர் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்காண்டி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அ ஒரு ஒரு சிறப்பு பண்ணணும் அப்படிம்பாரு. என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கங்கை, கங்கையை புகழ்ந்து நீங்க வந்து பாட்டு பாட வேண்டும் அப்படிம்பாரு. உடனே வந்து அவர் இதுதானா அப்படின்ட்டு வந்து 3 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து வந்து ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில வந்து அ கணக்கான இதில வந்து கங்கையை புகழ்ந்து பாடல் வரிசையாக வந்து யோசிக்கிறது, இன்னும் ஒரு நிமிஷம் சிந்தித்து சொல்றது அந்த மாரிலாம் கிடையாது. தொடர்ந்து எப்படி ரயில் வண்டி வந்துட்டு இருக்கோ, அந்த மாரி தொடர்ந்து பாடிட்டு இருப்பாரு. பாடுன உடனே வந்து அவருடைய நிமாய் பண்டிட் அவருடைய சீடர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. எப்படி வந்து இந்த மாரி வந்து பண்றாங்க அப்படின்னோனே, ஆம். சொன்ன உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவாரு, "நீங்க வந்து அழகாக சொன்னீங்க. ஆனா இதில வந்து 3 தவறுகள் இருக்கு" அப்படிம்பாரு. ஆரம்பத்தில ஒரு தவறு வந்து, நடுவில ஒரு தவறு இருக்கு, கடைசியில ஒரு தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே வந்து அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாயிடும். அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கு தவறு இருக்கின்றது அப்படிங்கிறத சுட்டியும் காட்டுவார். உடனே கேஷவ காஷ்மீரிக்கு வந்து
முதல்ல வந்து இந்த 3 மணி நேரம் வந்து நம்ம வந்து பாடுனோம். அத வந்து ஞாபகம் வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அத வந்து ஞாபகம் வச்சுட்டு இந்த மாரி ஒரு நுணுக்கமான தவறுகள், இதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காரே! கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு வந்து அவர் வந்து எப்படி வந்து இந்த மாரி ஒரு சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்க ஒரு ஒரு டீச்சர். அவர் மூலமா எப்படி நம்ம வந்து தோல்வி அடைவது? தோல்வி அடைவது அப்படின்ட்டு வந்து அவருக்கு வந்து யோசிச்சிட்டே இருப்பாரு. அவரால வந்து பேச முடியாது. அ அவருக்கு வந்து என்ன எப்பொழுதுமே வந்து அவருடைய நாவல் வந்து சரஸ்வதி வந்து 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 அவர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு வந்து அவரால பேச முடியாது. அவர் என்னதான் பேச முயற்சி பண்ணாலும் அத வந்து சைத்தன்யா மாத்திரம் நிமாய் பண்டிட் வந்து எளிதில் வென்று விடுவார். வந்து அவர் யோசிச்சிட்டே போவாரு. என்னது அவரால நடக்கக்கூட முடியாது. அப்படியே தள்ளாடிக் கொண்டே அவர் வந்து போவாரு. போனோனே வந்து அன்னைக்கு அவர் வந்து இரவு தூங்குவார். தூங்கிட்டு இருக்கும்போது வந்து சரஸ்வதி தேவி அவர்கள் கனவில வந்து அவர் வந்து யோசிப்பாரு. சரஸ்வதி தேவி கனவுல வந்து சரஸ்வதி தேவி ஏன்? ஏன் இன்னைக்கு வந்து நீ வந்து எனக்கு வந்து உதவி செய்யவில்லை? ஏன் எனக்கு இன்னைக்கு உதவி செய்யவில்லை? நாவில வந்து ஏன் வந்து நீ வந்து எனக்காக பேசவில்லை? அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கேட்பார். உடனே வந்து அ கேஷவ காஷ்மீர்ட்ட வந்து உங்களுக்கு வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா வந்து ம் அந்த நிமாய் பண்டிட். நிமாய் பண்டிட் வந்து வேறு யாரும் இல்லை. அவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணர். முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணர் தான். என்னுடைய என்னுடைய ம் நான் யாருக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றேனோ, அவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணர். அதனால வந்து அவரிடம் தோல்வி அடைந்ததற்கு வந்து நீ வந்து பெருமிதம் கொள்ள வேண்டும். பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படின்ட்டு வந்து உடனே வந்து அடுத்த நாள் வந்து காலையில வந்து மறுபடியும் தனியாக யாருக்கும் தெரியாமல் வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும். அப்பொழுது வந்து முழுக்க முழுக்க வந்து அவருடைய கர்வம் அனைத்தும் வந்து நீங்கிவிடும். அவருடைய அந்த அந்த பெருமிதம் அனைத்தும் அவரை விட்டு நீங்கிவிடும். உடனே வந்து அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார்னா, உன்னுடைய அந்த அடையாளத்தை வந்து நீ வந்து ரகசியமாக வைத்துக்கொண்டு எல்லா இடத்திற்கும் சென்று நாம சங்கீர்த்தனத்தை பரப்ப வேண்டும். நாம சங்கீர்த்தனத்தை பரப்ப வேண்டும். அதுதான் வந்து என்னுடைய வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருடைய சேவையில வந்து சொல்றது. உடனே வந்து அவர் வந்து யாரிடமும் சொல்லாமல், அவர் வரும்போது வந்து ஒரு பெரும் படையுடன் வந்தார். திரும்பும்போது வந்து யாரிடம் சொல்லாமல் ம் இரவோடு இரவாக வந்து அ த நவதீப்பை விட்டு சென்றுவிட்டு தன்னுடைய அடையாளத்தை மறைத்துக்கொண்டு மீதி வாழ்நாளை வந்து கழித்துக் கொண்டிருந்தார். ஸோ இந்த ஒரு செய்தி வந்து எல்லா இடமும் பரவுது. இதுதான் வந்து அவருடைய சிறப்பு. அவருடைய வந்து இப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்து எப்படி வந்து அ ஹியூமிலிட்டி அவர் வந்து பணிவாக நடந்து கொண்டார். அவரு வந்து கிருஷ்ணராக இருந்தாலும் கூட, ஒரு பக்தருக்கு வந்து மரியாதை செலுத்தி பணிவாக நடந்து கொண்டார். பணிவாக நடந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். மரியாதை செலுத்தினார். ஆனால் வந்து ஒரு பக்தரை வந்து எவ்வாறு திருத்தினார்? அதுதான் வந்து அவருடைய காரணமற்ற கருணை கருணை. அது வந்து ரொம்ப நேரம் வந்து ஹியூமிலிட்டி பத்தி தான் பார்த்தோம். இப்ப அடுத்து வந்து அந்த பொறுத்தல். பொறுத்தல் வந்து எப்படி பார்க்கணும்? அப்படின்னா வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம் வந்து ஒரு மரம். ஒரு மரம். ஒரு மரத்தைப் போல இருக்க வேண்டும். ஒரு மரத்தை வந்து நம்ம வந்து மரத்து மேல வந்து ஆணி அடிக்கலாம், மரத்து மேல வந்து இலைய பிடுங்கலாம், அது மேல கல் எறிக்கலாம். அ என்னனாலும் பண்ணலாம். என்னனாலும் பண்ணலாம். அதுக்கு தண்ணி ஊத்தாம இருக்கலாம். நம்ம வந்து தண்ணி ஊத்துனா வந்து மரம் வந்து கேட்காது. எனக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்லி. மரத்து மேல வந்து ஆணி அடிச்சா, "நீ என் மேல ஆணி அடிக்கிற? ஏன் என் மேல கல் அடிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்காது. அந்த ஒரு பொறுத்துக்கொள்தலுக்கு வந்து கொடுக்கப்பட்ட உதாரணம் வந்து மரம். மரம். ம். வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து நமக்கு வந்து ம். கொடுக்கப்பட்ட உதாரணம் வந்து நமக்கு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து யாருன்னா வந்து அவரும் வந்து சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஒரு மிக நெருங்கிய அ சங்கமத்தில் உள்ளவர். நம்ம வந்து பஞ்சதத்துவ நாமம் வந்து நம்ம வந்து தினசரி வந்து நம்ம வந்து இந்த மாணிக்கு வகுப்பு ஆரம்பிக்கும் போது வாரம் வாரம் வந்து நம்ம வந்து பஞ்சதத்துவ நாமம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, பிரபு நித்யானந்த, ஸ்ரீ அத்வைத கதாதர, ஸ்ரீவாஸ் கௌர பக்த விருந்தா. இத வந்து நம்ம சொல்லுவோம். எவ் ஒரு முறை நாமஜெபம் சொல்லும்போது வந்து, இந்த வந்து 5 பேர்கள சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நாமஜெபம் ஆரம்பிக்கணுங்கிறது வந்து, அ பிரபுபாதா வந்து நமக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, பிரபு நித்யானந்த, ஸ்ரீ அத்வைத கதாதர, ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. அந்த ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து அந்த 5வது. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நாம சங்கீர்த்தனத்தை வந்து அவர் வந்து இது வந்து முதல்ல வந்து நிமாய் பண்ணிட்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஈஸ்வர பூரிட்ட வந்து தீட்சை வாங்குவாரு. தீட்சை வாங்கினதுக்கப்புறம் அவருடைய முக்கியமான நோக்கம் வந்து அவருடைய வந்து நாம சங்கீர்த்தனத்தை பரப்புவது. அதுதான். அவர் வந்து
உடனே வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து, எதற்காண்டி வந்து நம்ம வந்து இரவு தூங்க வேண்டும்? இரவு எதற்காண்டி தூங்க வேண்டும்? நம்ம வந்து இரவு வந்து நாம ஜெபத்தில் ஈடுபடுவோம். நாம சங்கீர்த்தனத்தில ஈடுபடுவோம் அப்படின்ட்டு உடனே எல்லா பக்தர்களும், ஆ ரொம்ப அருமையான ஒரு அருமையான விஷயம் அப்படின்ட்டு வந்து இரவு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தினசரி வந்து இரவு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ்தனுடைய அவருடைய வீட்டில் அவருடைய வீட்டில் வந்து நாம ஜெபம் செய்வது. சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம் செய்வது. அதுதான் வந்து தினசரி இரவு. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. இரவு முழுவதும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது. ஆனா அது பண்ணும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, தூய பக்தர்கள், தூய பக்தர்களுக்கு மட்டும் தான் அதுக்கு வந்து அனுமதி. வேற யாருக்கும் வந்து அனுமதி கிடையாது. அது வந்து மிகவும் ரகசியமாக வந்து செய்யப்பட்டது. எப்படின்னா, தினசரி வந்து அவங்க ஜன்னல் கதவு, வாசல் கதவு எல்லாத்தையும் மூடிடுவாங்க. எல்லாத்தையும் மூடிட்டு அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து, அ மற்ற பக்தர்கள், உண்மையான பக்தர்களுக்கு வந்து எப்படி நம்மளும் இதில வந்து கலந்து கொள்வது? எப்படி நம்மளும் இதில கலந்து கொள்வது? அப்படின்னு சொல்லி வந்து எப்படி நம்மளை தூய்மைப்படுத்திக் கொண்டு, நம்மளும் வந்து இதில வந்து கலந்து கொள்வது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இதில வந்து பொறாமை கொண்ட பக்தர்கள், அ பொறாமை கொண்ட பக்தர்கள் வந்து எப்படியாவது வந்து இவங்கள வந்து கீழே கொண்டு வந்து விட வேண்டும். கீழே கொண்டு வந்து விட வேண்டும். அப்படிங்கிறத வந்து நினைச்சுட்டே இருப்பான். அந்த மாரி ஒரு பொறாமை கொண்ட பக்தருடைய பேர் தான் வந்து கோபால் சாவ்லா. கோபால் சாவ்லாங்கிறத வந்து அந்த மாரி ஒரு பொறாமை கொண்ட பக்தர். அவர் என்ன பண்ணாருன்னா வந்து ஒரு நாள் வந்து அவர் வந்து அவர் ஒரு பிராமணர். அந்த ஒரு பிராமணர் வந்து அ ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து காளி பூஜை. காளி பூஜை பண்றதுனா வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து, பொதுவா வந்து காளி பூஜை பண்றதுக்கு வந்து துர்கா பூஜை. துர்க்கா பூஜை வந்து அ வந்து பொதுவா வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு மாரி வந்து பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் அந்த அந்த மாரி பண்றது கிடையாது. அவங்க வந்து அதுக்கு வந்து காளி துர்கா தேவிக்கு வந்து சில முறை வந்து மாமிசங்கள கூட படைப்பாங்க. அந்த மது பொருட்களை படைப்பாங்கள். அப்புறம் வந்து அந்த மாரி வந்து ஒரு படையல். அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இலை வச்சு, அந்த இலையில வந்து இந்த மாரி மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சு, அது கூடவே வந்து மாமிச பொருட்கள் மற்றும் இந்த மாரி மது எல்லாம் வச்சுட்டு போயிருவாங்க. வச்சுட்டு போனோனே வந்து என்ன அவருடைய எண்ணம் என்ன அப்டின்னா வந்து, எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்தோனே வந்து தினசரி வந்து இங்க இதுதான் நடக்குது ராத்திரி. ராத்திரி வந்து இவங்கலாம் வந்து மாமிசங்களை சாப்ட்டு, மது அருந்திட்டு, ரொம்ப ஒரு இன்பத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்டின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து எல்லாருக்கும் வந்து நம்ப வைக்கணும். அப்டிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து இந்த கோபால சாவ்லாவுடைய எண்ணம். ஆனா மறுநாள் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து அத வந்து கதவை வந்து திறந்து பார்க்கிறார். திறந்து பார்த்தோனே வந்து அந்த கோபால் சாவ்லா பண்ணது அனைத்தையும் வந்து அவர் வந்து பொறுத்துக்கொண்டார். பொறுத்துக்கொண்டு வந்து அதுக்கு வந்து அவர் கோவப்படவோ, அதுக்கு வந்து அவன் எப்படி இப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற வந்து எந்த ஒரு அ அதற்கு ஒரு எதிர்ப்பு காண்பிக்கவும் இல்லை. உடனே வந்து எல்லார்ட்டயும் என்ன சொன்னாரு, எல்லாரையும் கூப்பிட்டு, "ஆமா, இதுதான் என் வீட்ல தினமும் நடக்குது. தினமும் வந்து நாங்க வந்து இப்படி துர்க்கைக்கு பூஜை செய்து கொண்டு, இந்த மாரி தான் வந்து அ நாங்க வந்து களியாட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றோம்." அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சொல்லிருவார். ஆனா மீதி தூய பக்தர்களுக்கெல்லாம், உண்மையான பக்தர்களுக்கெல்லாம் தெரியும். இது வந்து இந்த மாரி நடக்கல. அவங்க வந்து நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கலாம் வந்து அ ஒரு துப்புரவாளர் ஒருத்தர கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த இடத்த வந்து தூய்மைப்படுத்துவாங்க. ம். மாட்டுச் சாணத்தை வைத்து தூய்மைப்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் அது நடந்த ஒரு 3 நாட்கள். 3 நாட்கள் என்ன ஆச்சுன்னா வந்து, அந்த கோபால் சாவ்லாவுக்கு வந்து தொழுநோய் வந்தது. தொழுநோய் வந்தது. தொழுநோயால வந்து அவர் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டார். அந்த பிராமணர். மிகவும் பாதிக்கப்பட்டார். கொஞ்ச நாளாக வந்து தொழுநோய் வந்து அவருக்கு அதிகமாகிக் கொண்டே சென்றது. அதிகமாகிக் கொண்டே சென்றது. அப்புறம் வந்து அவர் வந்து ம் ஒரு அவரை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஏன்னா வந்து அது பரவ ஆரம்பித்து விட்டது. பரவ ஆரம்பித்து விட்ட பயத்தில வந்து அவரை வந்து தனியாக இருந்தார். தனியாக்கப்பட்டார் அவர். அந்த மாரி தனியாக்கும்போது ஒரு முறை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் பார்ப்பார். பார்த்தோனே வந்து அவர் வந்து எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து உங்களுடைய கருணையை காட்டுகின்றீர்கள். அவருடைய தவறு அப்பதான் புரியும். அவருடைய தவறு புரிந்து கொண்டு அவர் வந்து தெரிந்துவிடும். இந்த மாரி நம்ம வந்து ஒரு தூய பக்தர். தூய பக்தர் மேல் வந்து இழிவுபடுத்தினால தான் அவருக்கு இந்த நிலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரிய ஆரம்பிச்சு. அவரும் தவறுக்காண்டி வந்து அவரு என்னைய மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து உறவினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உங்களுக்கு வந்து நான் வந்து தூரத்து உறவினர். அ எனக்கு வந்து எப்படியாவது வந்து எல்லாருக்கும் வந்து நீங்க விடுதலை குடுக்குறீங்க, எல்லாருக்கும் கருணை காட்டுறீங்க. எனக்கு உங்க கருணையை காட்டுங்கள் அப்படிம்பார். கருணையை காட்டுங்கள் அப்படின்னார். உடனே வந்து அதுக்கு வந்து அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து மிகவும் கோபம் கொள்வார். கோபம் கொண்டு நீ வந்து என்னுடைய ஒரு தூய பக்தன். ஒரு தூய பக்தனை வந்து நீ வந்து இழிவுபடுத்தி விட்டாய்.
அபராத வைஷ்ணவ அபராதத்தில் நீ ஈடுபட்டு விட்டாய். அதனால வந்து நீ வந்து கோடிக்கணக்கான பிறவிகள் கோடிக்கணக்கான பிறவிகள் வந்து நீ இந்த மாரி கஷ்டப்பட்டு தான் இருக்க போற. இந்த மாரி கஷ்டப்பட்டு தான் இருக்க போற. அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கோவமா சொல்லிட்டு வந்து போயிருவாரு. சொல்லிட்டு வந்து போயிருவாரு. ஸோ இது நடந்து கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து அ சைத்தன்ய மகாபிரபு வந்து சந்நியாசம் எடுத்துக்கொள்வார். சந்நியாசம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் வந்து அ திரும்ப வந்துட்டுருப்பாரு. திரும்ப வந்துட்டு இருக்கும்போது வந்து மறுபடியும் வந்து இந்த கோபாலாச்சாரியார் வந்து தன்னுடைய தவறுக்காண்டி மிகவும் மனம் வருந்தி, மிகவும் மனம் வருந்தி, இத வந்து இது எனக்கு எனக்கு வந்து எப்படியாச்சும் வந்து இத வந்து அ எனக்கு எனக்கு மேல் கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து, சரி உன்னுடைய இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு வந்து என்ன? நான் வந்து நீ வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேள். காலில் விழுந்து மன்னிப்பு கேள். அவர் மன்னித்துக் கொண்டால் உனக்கு வந்து இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிம்பாரு. உடனே வந்து அவர் வந்து கோபால் சாவ்லா வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வந்து மன்னிப்பு கேட்பார். மன்னித்து கேட்ட உடனே வந்து அவர் வந்து உடனடியாக வந்து மன்னித்து அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அ பக்தர். ஒரு பக்தரே வந்து மற்றவர்கள் கொடுத்த அபதாரத்தை பொறுத்துக் கொண்டாலும் பகவான் பொறுக்க மாட்டார். பகவான் பொறுக்க மாட்டார். கிருஷ்ணர் வந்து கீதையில சொல்றாரு, "மாத்ரா ஸ்பர்ஷாத்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கத ஆகம பாயினோ நித்ய ஸ்தாபித திக்ஷவ பாரதா" அப்படிங்கிறார். அர்ஜுனா, நீ வந்து உனக்கு இருக்கக்கூடிய இன்ப துன்பத்தை எப்படி வந்து த த வெப்பம் வெப்ப காலமும், குளிர்காலமும் மாறி மாறி வருகின்றதோ, அதுபோல வந்து பொறுத்துக்கொள் அப்படிங்கிறார். சீதோஷ்ணம். சீதோஷ்ணத்தை வந்து எப்படி மாறிக்கொண்டே இருக்கின்றதோ, அதுபோல வந்து பொறுத்துக்கொள் அர்ஜுனா அப்படிங்கிறார். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த மாரி நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட ம் எருமை எருமைத்தன்மையை தான் தாங்கிக் கொள் அப்படி சொல்றாரே தவிர, அதர்மத்தை தாங்கிக் கொள் என்று சொல்லவில்லை. அ துரியோதனன் வந்து அவனுக்கு அதர்மம் பண்ணுகின்றான். "ஓ! தாங்கிக் கொள் அர்ஜுனா" அப்படின்னு சொல்லல. வந்து அதர்மத்தை எதிர்த்து போராடு அப்படிங்கிறார். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து பொறுத்தல் அப்படிங்கிறது வந்து அ நம்மளுடைய மனது சம்பந்தப்பட்ட, உடல் சம்பந்தப்பட்ட அவற்றை பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் வந்து அநீதியை வந்து பொறுத்துக் கொள்ளக்கூடாது. அநீதியை பொறுத்துக் கொள்ளக்கூடாது. அது வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவரே வந்து மன்னித்துக் கொள்ள ச தயாராக இருந்தாலும், பகவான் வந்து அதை வந்து சைத்தன்ய மகாபிரபு மன்னிப்புக் கொள்ள தயாராகவில்லை. அப்படிங்கிறத வந்து இந்த இடையில வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆம். கடைசியா அந்த லீலைய பார்க்கலாம். இன்னொரு லீலை. இன்னொரு லீலை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ம் த் அவர் சந்நியாசம் எடுத்த அப்புறம் மித்த சன்னியாசிகள், மாயாவாத சன்னியாசி மாயாவாத சன்னியாசிகள்னா வந்து அவங்க யாருன்னா வந்து அந்த அ அருவம். அருவத்துக்கு முக்கியம் கொடுப்பவர்கள், ஞானத்துக்கு முக்கியம் கொடுத்தவர்கள். அவங்க தான் வந்து மாயாவாத சன்னியாசிகள் அப்படிம்பாங்க. அவங்கலாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு பார்த்தா எப்ப பார்த்தாலும் வந்து அவர் வந்து நாம ஜெபம் செஞ்சுட்டு, ரோட்ல ஆடிட்டு, பக்தர்களுடன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரே! இவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியம் பிடிச்சிருக்கு. இவர் என்ன பண்ணணும்னா வந்து உபநிஷதங்கள் படிக்கணும், வேதங்கள் படிக்கணும். இதுதான் வந்து ஒரு சன்னியாசியினுடைய வேலை. அதை விட்டுட்டு வந்து இவர் வந்து எல்லாரோடையும் கலந்து இந்த மாரி நாம சங்கீதத்தில ஈடுபட்டிருக்காரே! அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஒரு பிராமணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவ வந்து பார்க்க வருவாரு. பார்க்க வந்துட்டு, பிரபுவே எங்க வீட்ல இந்த மாரி வந்து ஒரு அ ஃபங்ஷன் இருக்கு. அதுக்கு நீங்க வரணும்." அப்படின்னு எல்லா 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 சன்னியாசிகளும் வர்றாங்க. நீங்களும் வரணுமா? அதுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு, "சரி நானும் வருகின்றேன்." அப்படின்றாரு. அந்த அந்த வந்து வந்து அ என்ன பண்ணுவாருன்னா வந்து, அவர் வந்து அங்க வந்தோனே வந்து எல்லா சன்னியாசிகளும் வந்து ஒரு பெரிய ஆசனத்தில வந்து அமர்ந்திருப்பாரு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாருன்னா வந்து, ம் ஒரு கீழ ஒரு எல்லா இடத்துக்கும் கீழ உட்காந்துட்டு, அங்க வரக்கூடிய சன்னியாசிகளிடையே பாதங்களை கழுவிக் கொண்டிருக்கின்றார். அவ்வளோ ஒரு ஹம்பிள். சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, அங்க ஒரு அந்த ஒரு பாதங்கள் பாதங்களை வந்து கழுவிக் கொண்டிருப்பார். பாதங்களை கழுவிக் கொண்டிருப்பார். இதுதான் வந்து அவர் வந்து எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஒரு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ம் லீலை வந்து உதாரணம். எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்கவில்லை. எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காமல் வந்து அவருடைய மற்றவருடைய பாதங்களை வந்து கழுவிக் கொண்டிருப்பார். அ கழுவிக் கொண்டிருப்பார். ஆனால் அனைவருக்கும் வந்து இது செஞ்சு கொண்டிருப்பார். பொறுமையுடன். ம் சென்றிருப்பார். அப்படி இருக்கும்போது வந்து அங்க வந்து அ அவருடைய அந்த அந்த ஒரு ம் பிரகாசம். சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த பிரகாசம், அவருடைய அந்த அ அந்த பிரம்மம், அந்த பிரம்மம் வந்து கிருஷ்ணனுடைய வந்தவர் தான் பார்த்தோம். அது வந்து அவருடைய அந்த பிரகாசம். அவருடைய அந்த பிரகாசத்தை வந்து வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்த வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து லட்சக்கணக்கான சூரியன்.
அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த பிரகாசம் இருக்கும். அத பார்த்த உடனே வந்து எல்லா சன்னியாசிகளுக்கும் வந்து யார் இது? அது வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் உடல்லேருந்து வரும். உடனே வந்து அவங்க வந்து எல்லாரும் வந்து எந்திரிச்சு வந்து அவருக்கு வந்து மரியாதை வழங்குவார்கள். அதுக்கு முன்னாடி வந்து யாரும் யாருக்கும் மரியாதை வழங்கியிருக்க மாட்டாங்க. உடனே வந்து வழங்குவாங்க. அதுக்கு வந்து அந்த சன்னியாசிகளுடைய தலைவர் பிரகாசானந்த சரஸ்வதி. பிரகாசானந்த சரஸ்வதிங்கிறது வந்து அவருடைய அந்த அதனுடைய அந்த தலைவர். அவர் வேகமா வந்து வந்து உடனே வந்து "யார் நீங்க? ஏன் இங்க போய் இங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? அ மேல வந்து நீங்க உட்காருங்க. மேல வந்து வந்து உட்காருறீங்க. ஏன் வந்து நீங்க வந்து சந்நியாசம் எடுத்தாலும் சரி, எங்க கூடலாம் வந்து சங்கம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? எங்கலாம் சங்கம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் உங்களுடைய பேர் வந்து கிருஷ்ண சைத்தன்யா. இருந்தாலும் வந்து நீங்க வந்து கேசவ பாரதி. கேசவ பாரதிங்கிறது அவருக்கு சந்நியாசம் கொடுத்த குரு. அந்த மாரி நீங்க வந்து எங்க கூட நீங்க வந்து எங்கள பார்க்கிறதெல்லாம் வந்து ஏன் தவிர்க்கிறீங்க? ம் அ அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. உங்களுக்கு நீங்க வந்து இந்த நாராயணர் போல உங்களுடைய பிரகாசம் இருக்கு. பிரகாசம் இருக்கு. நீங்க வந்து ஏன் இந்த மாரி எங்கள வந்து தனித்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அதை விட்டுட்டு நீங்க ஏன் இந்த மாரி நாம ஜெபம் செஞ்சுட்டு, இந்த மாரி ரோட்ல இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அத வந்து எங்களுக்கு கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்பாரு. கேட்பாரு. அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து பிரகாஷ் வந்து சரஸ்வதி சொல்லுவாரு, "ஏன் நான் சொல்றேன். என்னுடைய என்னுடைய குரு என்னுடைய குரு வந்து நான் தான் வந்து மிகப்பெரிய முட்டாள்." அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சிட்டு சொன்னாரு என்ட்ட. சொன்னாரு. அதனால வந்து நீ வந்து வேதாந்தமோ, சரஸ்வதி வேதங்களோ படிப்பதற்கு உனக்கு வந்து தகுதியே கிடையாது. தகுதியே கிடையாது. அதனால வந்து நீ வந்து நாம ஜெபம் செய்வதற்கு தான் உனக்கு ஒரே தகுதி. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. அது மட்டும் தான் உனக்கு தகுதி. இந்த நாம ஜெபம் தான் வந்து அனைத்து மந்திரங்களினுடைய சாரம். வேதங்களினுடைய சாரம். இந்த நாம ஜபத்தை நீ வந்து ஜபிப்பதன் மூலமாகவே உனக்கு வந்து இந்த பௌதிக சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்று, நீ வந்து இந்த வந்து கிருஷ்ணனுடைய திருப்பாதங்களை வந்து திருக்கமலங்களை நீ வந்து அடைய முடியும். அடைய முடியும். இந்த கலியுகத்தில வந்து இந்த நாமத்தை தவிர சிறந்தது வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை. அதாவது ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலௌ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்கதிர் அந்யதா. ஹரே நாம ஹரி நாம இவ கேவலம் கலௌ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிர் அந்யதா. அந்த இந்த கலியுகத்தில் கலியுகத்தில் வந்து நாம ஜபத்தை சமைப்பதை தவிர வேறு ஏதும் வழி இல்லை. வேறு ஏதும் வழி இல்லை. வேறு ஏதும் வழி இல்லை. அப்படின்னு சொல்லி வந்து சைத்தன்யா மகாபிரபு வந்து அதுதான் என் குரு சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து நான் வந்து எப்பொழுதுமே வந்து நாம ஜபத்தை ஜபித்துக் கொண்டு வந்து தெருக்களில் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். தெருக்களில் வந்து ஆடிக்கொண்டிருக்கின்றேன். அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாரு. இந்த ஒரு லீலையில வந்து நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்படி வந்து எல்லாமே அவருடைய அந்த ஹியூமிலிட்டி, பொறுமை எப்படி வந்து வந்து அவருடைய அந்த அ யாரிடம் வந்து மரியாதை எதிர்பார்க்காமல் இருப்பது, அனைவருக்கும் மரியாதை கொடுப்பது. அந்த 4மே வந்து இந்த ஒரு லீலைகள்ல இருந்து வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். நம்ம வந்து பார்த்தா வந்து நம்ம லெவல்ல பார்த்தா வந்து எல்லாருக்குமே நான் வந்து நம்மளுடைய ஏதாவது ஒரு விதத்தில வந்து தகுதி இருக்கத்தான் செய்யுது. ஏதாவது ஒரு விதத்தில. நம்மளை விட வந்து கீழ்ப்படிந்தவர்ன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குருவிடம் வந்து அ தீட்சை எடுக்கிறக்காண்டி போறாரு. அந்த குரு சொல்றாரு, "நீ வந்து உன்னை விட கீழ்நிலையில இருக்கிறவன் வந்து ஒருத்தரையாவது கூட்டு வா. உடனே நான் வந்து உனக்கு வந்து நாளைக்கு வந்து உனக்கு தீட்சை குடுக்குறேன்" அப்படிம்பாரு. உடனே வந்து அவர் வந்து இது என்ன பெரிய விஷயம் 24 மணி நேரம் என்ன நான் வந்து 24 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து திரும்ப வருவார். ஒரு ரிக்ஷாக்காரன்ட்ட வந்து கூப்பிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டு போ அப்படிம்பாரு. உடனே வந்து போம்போது யோசிப்பாரு. அந்த ரிக்ஷாக்காரன் வந்து என்னுடைய கீழ்ப்படிந்தவன் தான் இருக்கான். நான் வந்து அதிகமா படிச்சதா இல்ல. நான் வந்து எனக்கு அதனால வந்து நாளைக்கு வந்து இவன வந்து நான் என் ரூட்ட கூட்டு போலாம் அப்படிம்பாரு. ஆனா வந்து அவர் போம்போது யோசிப்பாரு, இந்த ரிக்ஷாக்காரன் இல்லாட்டி என்னால வீட்டுக்கு போ முடியுமா? ம். அவன் இருக்கிறனால தான் வந்து என்னால வீட்டுக்கு போ முடியுது. ஸோ அவனுக்கு வந்து அதனால தான் வந்து அவன் வந்து இந்த விதத்தில பார்க்கும்போது வந்து என்னை விட உயர்ந்தவன் அவன். அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு. சரி வேற யாராவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவரு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு காய்கறிக்காரன். ஒரு காய்கறிக்காரன வந்து தெருல பார்ப்பார். இவன் வந்து கண்டிப்பா என்னுடன் தாழ்ந்தவனாக தான் இருக்க வேண்டும். உடனே அப்படி நினைப்பாரு. உடனே வந்து அவருக்கு வந்து இந்த காய்கறிகள் விவசாயிகள் வந்து இந்த காய்கறிகளை உற்பத்தி செய்யாவிட்டால், என்னால் சாப்பிட தான் முடியுமா? என்னால் வாழ முடியுமா? அப்படின்னு சொல்லி வந்து அவர் உடனே யோசிப்பார். அந்த மாரி பார்த்தா வந்து
ஒவ்வொரு விதத்தையும் யோசிக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அனைவருமே வந்து அவரை விட உயர்ந்திருப்பார்கள் உயர்ந்திருப்பார்கள். அப்புறம் வந்து அவர் வந்து காலை கடன்களை செலுத்திக் கொண்டிருப்பார். காலை கடன்களை செலுத்திக்கும் போது அந்த புழு, அந்த புழுவை பார்ப்பார், மலத்தில் உள்ள புழு. இது வந்து கண்டிப்பாக என்னை விட தாழ்ந்தது தான் அப்படிம்பார். அப்புறம் வந்து உடனே அவருக்கு தோன்றும். இந்த புழு வந்து அந்த மலத்தினால் உயிர் வாழ்கின்றது. ஆனால் நான் உயிர் வாழ்வதற்கு எனக்கு எவ்வளவோ விஷயங்கள் தேவைப்படுகின்றது. சிறந்த உணவு, அ அவருக்கு எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுகின்றது. அப்படிங்கும்போது வந்து அது கூட என்னை விட தாழ்ந்தது தான் அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு புரிதல் அவருக்கு வரும். உடனே வந்து மறுநாள் அவர் குருவிடம் சென்று, "நான் எவ்வளவுதான் யோசித்து பார்த்தாலும் என்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லை." அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சொல்லுவார். உடனே வந்து அப்ப குரு வந்து, "இப்பொழுது தான் வந்து நீ உனக்கு வந்து உண்மையாக புரிந்திருக்கின்றாய். அ நீ வந்து அம் தீட்சை அடைவதற்கு தகுதி பெற்றிருக்கின்றாய்." அப்படின்னு சொல்லி தீட்சை கொடுப்பார். இதுதான் வந்து அந்த ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டிங்கிறது எல்லா விதத்திலும் வந்து பார்த்தா வந்து நம்மை விட தாழ்ந்தவர்கள் வந்து யாருமே இல்லை. ஏதாவது விதத்தில் நம்மை விட உயர்ந்து தான் இருக்கிறார். ஸோ நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கும்போது 8 விதத்தில கொடுக்க வேண்டும்ங்கிறாங்க. இது வந்து ஒருத்தவங்க முதல்ல வந்து ஒரு ஒரு மனித குலத்தை சார்ந்தவர்கள். அதற்காண்டியாவது மனிதாபிமானம் இருக்கணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு குலத்திலிருந்து வந்தவர்கள். இல்லாட்டி ஒரு ஒரு மன்னர், ஒரு 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 ஆளுநர். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு இல்லாட்டி வந்து எல்லாருமே வந்து ஒரு கிருஷ்ணனுடைய பகுதி, கிருஷ்ணனுடைய அங்கம். அதற்காண்டி வந்து நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். இல்லாட்டி வந்து அவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய ஒரு சிறந்த தகுதி இருக்கின்றது. அப்படிங்கிறது அதற்காண்டி மரியாதை கொடுக்க வேண்டும். இல்லாட்டி வந்து அவங்களுடைய வர்ணம். வர்ணம் வந்து என்ன வர்ணம்னா வந்து நமக்கு வந்து அ பிரம்மச்சாரி இல்ல. பிராமணர், க்ஷத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர். அந்த மாரி 4 விதமான வர்ணங்கள் இருக்கு. ஏதோ ஒரு வர்ணத்தில் நம்மை விட உயர்ந்தவர். இல்லாட்டி ஆஷ்டிரமம். என்னென்ன ஆஷ்டிரமங்கள்? ஆஷ்டிரமம், பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த மற்றும் சந்நியாசம். இந்த ஆஷ்டிரமத்தில் நம்மை விட உயர்ந்தவர். இல்லாட்டி வந்து அவர் பக்தர். இதற்கு மேலாக தூய பக்தர். பக்தர். அவருக்கு பக்தி இருக்கு. இந்த மாரி 8 காரணங்கள். 8 காரணங்களால வந்து நமக்காண்டி வந்து நமக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து மரியாதை செலுத்த வேண்டும். பார்த்தா வந்து எத்திக்காலத்துல ஏதாவது ஒன்று இருந்தால் கூட மரியாதை செலுத்த வேண்டும். 8 இருந்தால் மட்டும் மரியாதை செலுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தா வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து இதில ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. அதனால வந்து எல்லாரையும் வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்து தான் ஆக வேண்டும். அந்த நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஹியூமிலிட்டியை வளர்த்துக் கொள்வது? வளர்த்துக் கொள்வது வந்து 3 விதங்கள். நம்ம வந்து உடல் அளவில் உடல் அளவில் எப்படி வளர்த்துக் கொள்வது? பேச்சு நம்முடைய பேச்சு பேசக்கூடிய வார்த்தைகளால் எப்படி வளர்த்துக் கொள்வது? மற்றும் கடைசியாக வந்து மனதளவில் எப்படி வளர்த்துக் கொள்வது? அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து, உடல் அளவில் எப்படி வளர்த்துக் கொள்வதுன்னா வந்து, சேவை செய்வது. ம் அனைவருக்கும் வந்து மரியாதை கொடுப்பது மரியாதை கொடுப்பது. மற்றும் வந்து நம்ம வந்து அ எல்லாருக்கும் வந்து வந்து விழுந்து வணங்குவது. அந்த மாரி இருக்கும்போது மூலமா வந்து நம்ம வந்து உடல் அளவில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஹியூமிலிட்டியை வளர்த்துக் கொள்ளலாம். எப்படி வந்து வந்து வார்த்தைகள்லாம் வளர்த்துக் கொள்வது அப்படின்னா வந்து நம்மளை பற்றி உயர்ந்து பேசிக் கொள்ளாமல். எனக்கு நம்முடைய குறைகளை உணர்ந்து கொண்டு, அதை பற்றி சொல்லிக்கொண்டு, மற்றவர்களுடைய குணங்களை வந்து புகழ்ந்து பேசுவது. அதன் மூலமாக வந்து நம்ம வந்து வார்த்தைகளின் மூலமாக எப்படி வந்து நம்ம வந்து ஹம்பிளா இருப்பது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த மனதளவில் எப்படி நம்ம வந்து வளர்த்துக் கொள்வது அப்படின்னா வந்து, நம்ம வந்து பக்தியினுடைய ம் ம் மகத்துவத்தை புரிந்து கொண்டு, அதை எப்படி நம்மால் பின்பற்ற முடியவில்லை? எப்படி நம்மளால் பின்பற்ற முடிவதில்லை? அப்புறம் வந்து நம்ம வந்து அ நம்முடைய தவறுகளை புரிந்து கொண்டு அதற்காக வருந்துவது. அதற்காக வருந்துவது. அது எப்படி வந்து நம்முடைய அந்த குறைபாடுகள்னால் பக்தியை நம்மால் பின்பற்ற முடியவில்லை. அதற்காண்டி வருந்துவது, உண்மையில் வருந்துவது. வருந்தினால் மூலம் நம்ம வந்து ம் இப்படி நாம பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து 3 விதத்தில நம்ம பின்பற்றியிருந்தோம்னா, நம்ம வந்து கிருஷ்ணனுடைய கருணை சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை வந்து முழு அளவில் பெற முடியும். நீர்வீழ்ச்சி போன்று நம்முடைய அவருடைய கருணையை பெற முடியும். பெற முடியும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து நாம ஜெபத்தை இடைவிடாது செய்ய முடியும். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. இடைவிடாது நம்ம வந்து நாம ஜெபத்தை செய்ய முடியும். ம். நம்ம எப்பொழுது வந்து நம்ம வந்து அ அ த நம்முடைய எல்லாருக்கும் பணிவானவர், தாழ்மை அடைந்தவர், எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்வது, அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது, ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது. மரியாதை இருக்கணும். இந்த 4 விதமான தகுதிகள். ತ್ರಿನಾದಭಿಷು ನಿಚೇನ ತರಾರೇವ ಸಹಿಷ್ಣುನಾ அமானினான மானதேன கீர்த்தனைய சதாஹரி. கீர்த்தனைய சதாஹரி. அந்த 4 விதமான தகுதிகள். ம்.
பணிவு, பொறுத்தல், எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மற்றும் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது. வந்து தி தி அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதற்கான 8 காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஹியூமிலிட்டியை வளர்த்துக் கொள்வது. ஹியூமிலிட்டியை வளர்த்துக் கொள்வது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தது. ஸோ சைத்தன்ய மகாபிரபுனுடைய அந்த அ அவதாரிக்க நாள் வருகிறது. அதுக்கான அந்த ஒரு நம்ம இந்த மனோபாவம், இந்த மனோபாவத்தை வளர்த்துக் கொள்வதற்காண்டி இந்த ஒரு நிலையுடன் நம்ம வந்து அ நாம ஜபத்தை செய்து கொண்டால், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய கருணையை வந்து அந்த ஒரு நீர்வீழ்ச்சி போன்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறது தான் இதோட இன்னைக்கு இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.